இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம். இன்றைக்கி முதல் ஆர்டர் போர்ட்டரில் எடுத்திருக்கேன். புழுதிவாக்கத்துலேருந்து காலையில் வேளச்சேரி இன்னர் ரிங் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நின்றுட்டுருந்தேன். ஸோ புழுதிவாக்கத்தில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வடபழனி வரைக்கும் ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தான் கொடுத்து விட்ருக்காங்க. 166 ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் வடபழனியில் ட்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இன்றைக்கி காலைல கிளம்புறதே லேட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டக்குன்னு ஆர்டர் வருது. ஸோ 10:45 தான் கிளம்புனேன். 11க்கு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோம், 12க்கு செகண்ட் ஆர்டர் எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வடபழனியிலேருந்து மணலி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மணலியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது உள்ளே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஏதோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. சீலண்ட், இது வாட்டர் ப்ரூஃபுக்கு சீல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். வெயிட்லாம் ஒன்றும் இல்லை. இதில் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லை. ஸோ டக்குன்னு டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டருக்கு ட்ரை பண்ணலாம். வியாழக்கிழமை பொதுவாக ஆர்டர் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே 2 ஆர்டர் வந்துருச்சு. கண்டினியூஸாக ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம். ஸோ போர்ட்டரில் தான் 2 ஆர்டருமே எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஆர்டருமே வரல. அங்கேருந்து குளத்தூர் வந்தேன். குளத்தூரில் ஆக்சுவலாக நம்ம லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஃபுட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்போயும் ஆனில் தான் வச்சுருக்கேன், பட் ரிங்கே போகலை. சரி, நேராக பாரிஸ் உள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய மாதிரி இன்றைக்கி ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் பாரிஸ் வந்துடும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பாரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ண பாரிஸ் வரும்போது எப்போயுமே நான் ஆஃப் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவேன். ஆன் பண்ண உடனே ஆர்டர் போட்டாங்க. 300 ஆர்டர் போரூருக்கு. ஸோ போரூர் பொதுவாக எடுக்க மாட்டேன், பட் இன்றைக்கி ஆர்டரே இல்லைன்றதுனால சரி ஃபஸ்ட்டு இங்கே போரூர் போட்டாங்க, எடுத்துட்டேன் நான். ஸோ ஒரு சின்ன பார்சல் தான், பேக்கில் வச்சு கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சோலார் பேனலுக்கு ஃபிட்டிங் ஐட்டம். இது டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இது வந்து போரூர்லேருந்து இது வரைக்கும் பட்டாபிராம் வரைக்கும். ஸோ 244 என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஹைக்கு அதிகமாக போட்டிருக்கான். ஏன்னா 16 கிலோமீட்டர் தான் வருது, 244 போட்டிருக்கான். பட் என்ன ஒன்றுன்னா லேட் ஆகிடுச்சு, அங்கே நிற்க மாட்டேன், நேராக அம்பத்தூர் ரிட்டன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். போன ஆர்டரில் சொதப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் நிற்க விட்டாங்க. பேமெண்ட் எவனும் கொடுக்க மாட்டேன்றாங்க. கஸ்டமர் கேர் கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேன்றான் கஸ்டமர் கேரில். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் அட்டன் பண்ணி கஸ்டமருக்கு கால் பண்ணால் கஸ்டமர் எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா மெட்டீரியல் கொடுத்து விட்டவங்க டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சைன் வாங்கிட்டு அப்படின்ட்டாங்க. ரிசீவர் வந்துட்டு எனக்கு ஆர்டர் வேண்டாம், கேன்சல் பண்ணுங்கள், ரிட்டன் எடுத்துக்கோங்கன்றாங்க. ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தால் இவன் தரமாட்டேன்றான் காசு. ரிட்டன் எடுக்காத, அங்கேயே கொடுத்துட்டு பில்லை சைன் வாங்கி கொடு, உனக்கு நான் அனுப்புகிறேன்னு திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருக்கான். 1 ஹவர் நிற்க விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிடிச்சி சத்தம் போட்டதுக்கப்புறம் டெலிவரி கொடுத்து அனுப்புனவர் கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா மழையில் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அம்பத்தூர்லேருந்து நான் சொன்ன மாதிரி பட்டாபிராமில் டெலிவரி முடிச்சுட்டு அம்பத்தூர் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே வெயிட் பண்ணால் டைம் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே 6:30 ஆகிடுச்சு. ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டு அம்பத்தூரில் வந்ததுமே வந்துட்டு ரிங் போயிடுச்சு. 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணல நான். ஸோ அம்பத்தூர்லேருந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் தண்டலம் தாண்டி, தண்டலத்துலேருந்து உள்ள ஒரு 9 கிலோமீட்டர் கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, பட் ஆனால் எம்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரணும். 50-60 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரத்துக்கு, வேளச்சேரி வர்றதுக்கு அங்கேருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மழையில் வந்துட்டு பார்சல் ஒன்று கொடுத்து விட்ருந்தாங்க. ஸ்டீல் கியர்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு சின்ன பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேக் சின்னது, பட் வெயிட் 20 கிலோ சாலிடாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ ஒரு கவர் போட்டு பேக் பண்ணிவிட்டு ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டு மழையில், நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7:30-8 மணிக்கா அப்படியே பொறுமையாக போயிட்டு 8:30 மணிக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 10 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடினது வந்து போர்ட்டரில் 977 ரூபா 980 ரூபா ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி போர்ஸில் ஒரு 244 ரூபா. ஸோ டோட்டல் வந்துட்டு 1220 ரூபா கிட்ட ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 320 ரூபா பெட்ரோல் போச்சுன்னா இன்றைக்கும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். 900 ரூபாய்க்கு ஓட்டிட்டோம். ஏன்னா பெட்ரோல் இன்றைக்கி 300 ரூபாய்க்கு மேலே சாலிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எம்டிஆர் நிறையா ஓட்டிட்டோம். ஸோ இன்றைக்கி பரவாயில்ல. வியாழக்கிழமை டல்லாக இருக்கிற அன்றைக்கே ஓட்டியாச்சு மாத கடைசியிலேயே. ஏன்னா காலையில் வந்ததே 11 மணிக்கு தான் வந்தேன். ஸோ 10:45 வந்தேன். இன்றைக்கி நைட்டு 10 ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ 12 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 900 ரூபா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீட் பண்ணுவோம்.